guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல சூனியக்காரி சொத்து பத்திரத்தை கேட்டுட்டு இருப்பா. அதனால இவங்களும் போயிட்டு கபோர்ட்ல சொத்து பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு குரல் கேக்குது. யாரு? நம்ம பாட்டி தான். ஜாரை வந்து அங்கதான் வச்சிருக்கா போல. ஸோ அதனால பாட்டி நின்றுக்கிட்டு கத்துது, நான் இதுல மாட்டிட்டு இருக்கமா, என்னை காப்பாத்து, அவ ஒரு சூனியக்காரி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பாட்டியுமே வந்து இவ தான் வந்து பிடிச்சி வச்சிருக்கா போல இந்த ஜாருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேப்பரை தேடுறாங்கிற பேர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஜார் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. இவளுக்கா பழியா கோவம் வந்துருது. உடனே பின்னாடியே போயிட்டு மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டா. டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது. அதனால கையில் வச்சிருக்க அந்த ஜாரை வந்து அப்படியே கீழே போட்டுறாங்க. அது வந்து கீழே விழுந்துருது. அது இப்போ ஓப்பனில் இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஜம்ஜம் தண்ணீர் வந்து அந்த ஜாரில் பட்டு அதில் இருக்கிற பாட்டி வந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த பக்கம் மருமகளோட நிலைமை தான் மோசமாயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே முழிச்சபடி படுத்திருக்காங்க. பட் பாட்டி வந்து தப்பிச்சுக்கிச்சு. அதே சமயம் பேரனையுமே வந்து அவள் கட்டி போட்டு தான் வச்சிருக்கா போல. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்க்குறா. அவனை காணோம். சரி எங்கேயாவது வெளியே போயிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனால் அப்போ வந்து ஃபோன் ரிங் ஆகுற சத்தம் கேட்குது. எங்கேருந்து ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா பெட்டில் தான் வந்து ஒரு கவர் இருக்குது. கவருக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது. அதை அட்டன் பண்ணி பேசினா ஒருத்தவன் சொல்கிறான், உன்னோட புருஷனை நீ எங்கேயும் தேடாத, அவன் இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான். ஆமாம், நான் தான் அவனை கடத்தி வச்சிருக்கேன். அவனும் உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா நீ 10 கோடி ரூபா பணத்தை கொண்டுட்டு உடனே நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து அதை நம்பவே முடியல. ஏற்கனவே அவன் நிறைய விஷயம் பண்ணான் இல்லையா. ஸோ அதில் இதுவும் ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா விளாட்றியா, இது மாதிரிலாம் பேச சொல்லி என் புருஷன் தான் சொன்னாரா, என்கிட்ட இந்த பணத்தை பறிக்கிறதுக்காக இது ஒரு புது டெக்னிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன் புருஷனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். நீ மட்டும் பணத்தை கொண்டுட்டு நான் சொன்ன இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன் புருஷனை உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பின்னாடி மாஹிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். எஸ், அவனை வந்து கடத்தி தான் வச்சிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் சொல்கிறான், நீ என்ன ஆனாலும் சரி பணத்தெல்லாம் கொடுக்காத, நான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவேன், என்னை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா உண்மையிலே வந்து அருமானை கடத்தி தான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. பட் பணம்லாம் எதுவும் கையில் கொண்டுட்டு போகலை. அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம அருமானை கட்டி தான் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இவ ஒளிஞ்சு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு குரல் கேட்குது, நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே நிறைய பொண்ணுங்க வந்து மாஸ்க் போட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. போச்சு, நம்ம ஹீரோயினி வசமாக மாட்டிக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாட்டி தப்பிச்சிருச்சு. பட் பாட்டியோட மருமகளை மந்திரம் போட்டு சாகடிச்சிட்டா போல. ஸோ அதனால அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க கதை முடிஞ்சு போச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரனை போயிட்டு எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அவளுமே வந்து ரீசெக் பண்ணி பார்க்குறா அந்த அம்மா உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த அம்மா செத்து தான் போயிடுச்சு போல. அவங்க அங்கேருந்து வந்து பேரனோட கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பாப்பா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு வெளியே வந்தா அதுக்குள்ளே அந்த குட்டி பையனை கட்டி போட்டு வச்சிருக்கா. வெளியே வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நினச்சிங்க, நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலான்னு நினச்சிங்களா? தாராளமாக போங்க, ஆனால் இவனை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவை இந்த சொத்து, அதை என் பேரில் மாற்றி கொடுத்துட்டேன்னா நானே இவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் இவனும் வேறு வழியே இல்லாமல் பையனை காப்பாற்றுறதுக்காக அதில் சைனை போட்டு கொடுத்துட்றான். ஸோ மொத்த சொத்துமே இப்போ இவ பேரில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆகிலோட வாழ்க்கையில் விளாண்டா, அதுக்கப்புறம் கான்னு ஒருத்தவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவன் வேற வந்து மாட்டிக்கிட்டு சொத்தை வேற இழந்துட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் நிறைய பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா அவங்களில் ஒரு ஆளாக நம்ம ஹீரோயினுமே இப்போ மாஸ்க் போட்டு வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அதில் நம்ம ஹீரோயின் தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் கடத்திட்டு போனவனும் அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு நீயே போயிட்டு ஹீரோவை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அப்படி போகும்போது அவனோட உடம்புல பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதையுமே வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். கரெக்டாக 30 நிமிஷம் டைம் இருக்குது. 30 நிமிஷத்துக்குள்ளே அந்த பாம் வெடிச்சிரும். அதுக்குள்ளே இவனோட பொண்டாட்டி வந்தால் இவனோட உயிர் தப்பிச்சிச்சு, இல்லைனா இவன் மேலே போக வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி மாஸ்க் ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தா அது நம்ம ஹீரோயினி தான். பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்குறான் எல்லாத்தையுமே. நம்ம இவ்வளோ தூரம் அவகிட்ட மோசமாக நடந்து இவன் நம்மளை காப்பாற்ற வந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு அவள்கிட்டையுமே கேட்குறான், நீ எதுக்காக இங்கே வந்த? நான் அவங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், அப்படி இருந்துமே என்னை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக இங்கே வந்த? இப்போ உன்னோட உயிரும் ஆபத்தில் மாட்டிக்கிச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டையுமே வந்து கழட்டி விட ஏன்னா அதுல தான் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை கழட்டி விட முயற்சி பண்ணும்போது அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். நீ இங்கேருந்து போயிடு, நீ என் கூட இருந்தனா நீயும் என் கூட சேர்ந்து செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா, நான் அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன், எதுவும் பேசாதீங்க, என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா.
பட் வெளியே வந்து பார்த்தா சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. எந்த பக்கம் வாசல் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்போ பார்த்தா அங்கே நிறைய பேர் வர சவுண்டு கேட்குது. உடனே இவங்க 2 பேரும் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. போயிட்டு கட்டிப்போட்ட இடத்துல பார்த்தா அவனையும் காணோம், அந்த பொண்ணையும் காணோம். அப்படின்னா வந்தவா அவன் பொண்டாட்டி தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்குமே தெரியும் போல் இங்கேருந்து தப்பிச்சு போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதில் இருக்கிற தலைவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ மட்டும் நீங்கள் வெளியே வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்தேன்ல, அதில் இப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாகிறதுக்கு இந்த ரிமோட்டை நான் இப்போவே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போவே நீங்கள் வெடிச்சு செத்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு பயம் வந்தது. நம்ம ஹீரோயினி வேற பக்கத்தில் இருக்கா இல்லையா, ஸோ அதனால் அவன் போயிட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீ கொல்லணும்னு நினச்சேன்னா என்ன கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோயினியை வந்துட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா, வாழ்ந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்வோம், செத்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் சாவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, சாகணுங்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி அங்கே இருக்கிற ஒரு பிளேடை வந்து பார்த்துடுறா. அதாவது ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து எடுத்துட்டு நைஸாப்பில் நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கிற அந்த ஜாக்கெட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அது தெரியாமல் இவனுங்க வந்து கையில் ரிமோட்டை வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. அங்கே செகண்டுமே ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன 30 செகண்ட் தான் இருக்குது, நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் எல்லாத்துக்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி பின்னாடி வந்து அந்த ஜாக்கெட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டா. கரெக்டாக அந்த 30 செகண்ட் முடிய போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜாக்கெட்டை பிடுங்கி அவங்க மேலேயே தூக்கி போட்டுட்டான். ஸோ அதனால் பாம்பு வெடிச்சு அங்கே இருக்கிற மொத்த பேரும் க்ளோஸ் செத்து போயிட்டானுங்க. இந்த பக்கம் இந்த கான்பேகம் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டா இல்லையா, ஸோ அதனால் புருஷனை போயிட்டு காப்பி போட்டு வர சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் புருஷனை வந்து காலாமிக்கி விட சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ திமிருவலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கேப்பில் பாட்டி என்ன பண்ணுதுன்னா பேரனை போயிட்டு ரெடி பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போக சொல்லுது. ஆனால் அவனும் வந்துட்டு அம்மா விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவள் ஒன்றும் உன்னோட உண்மையான அம்மா இல்லைப்பா, அவள் ஒரு சூனியக்காரி, அவள் கூட நீ இருந்த அப்படின்னா உன்னையும் கொன்னுடுவாப்பா, நீ இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேரனை அப்படியே நைஸாப்பில் வெளியே வந்து அழைச்சிட்டு போயிட்டு விட்டுருது. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து இவ போயிட்டு பார்த்துடுறா. கிளவி அவனை நீ எங்கே அனுப்புன அப்படின்னு கேட்டா, இங்கே பாரு, உனக்கு கொடுமைப்படுத்தணும் அப்படின்னா எங்கள் 2 பேரும் என்ன வேணா பண்ணு, பாவம் அவன் சின்ன பையன், அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி உன் தலையெழுத்து பொழைச்சி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை விட்டுறா. பட் இவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் ஹனிமூன் போனாங்களே, அவங்க 2 பேரும் இன்னும் காணுமே. வீட்டில் வேற அவங்க இல்லாமல் போர் அடிக்குது. அவங்க இருந்தாலாவது ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கசாலாவும் லத்தீஃபும். அப்போ பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துவிட்டு அந்த அம்மா மயங்கியே விழுந்துருது. என்ன இந்த மயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஒத்துமையாக தோல் மேலே கையை போட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துவிட்டு தான் அந்த அம்மா மயங்கி விழுந்திருக்கு. போகும்போது சண்டை போட்டு போனவங்க வரும்போது இப்படி ஜோடியாக வராங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவனுமே வந்து நம்ம ஹீரோயினியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு 2 பேருமே ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இப்போ தான் உட்காந்து பேசுகிறாங்க. இதை முன்னாடியே பேசியிருந்தா இந்த சண்டைலாம் வந்திருக்காது. 2 பேருமே வந்து செஞ்ச தப்புக்கு சாரி சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவளும் வந்து நானும் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஒரு சத்தியமே பண்ணி கொடுக்குறான். இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒரு வழியா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்கத்தில் 2 பேரும் கட்டி பிடிச்சபடியே பெட்டில் படுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவகிட்ட கிஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுறான். அப்போ பார்த்தா அலாரம் வந்து அடித்து கெடுத்து விட்டுருது. அதுக்கப்புறம் இவ்வளோ ஆஃபீஸ் போகணும்ல, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கல, நான் உங்களவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை டைம் ஆகிடுச்சு, போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி துரத்தி விட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃபீஸ்க்கு போன புருஷன்கிட்ட இவ ஃபோன் பண்ணிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா, லவ்வா ரொமான்டிக்காக. அப்போ பார்த்தா திடீர்னு வந்து ஏதோ ஒரு மியூசிக் ப்ளே ஆகுற சவுண்டு கேட்குது. அங்கே பார்த்தா எவனோ ஒருத்தவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா நம்ம அமத் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சூனியக்காரி கையால் செத்து போனானே, அவன் தான் இப்போ வந்து உயிரோட வந்துட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக தான் இருக்குது. இவளுக்கு ஏன் ஷாக்குன்னா, இவன் கொஞ்ச நாளாக காணா போனான் இல்லையா, ஸோ அதனால் இப்போ திடீர்னு வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவனுமே வந்து ஆட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கான். அவங்களுமே வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இவன் நடு ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு காசு கேட்டுட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நினச்சிங்கிறத அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.